ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு வந்து எங்கள் மாமியார் செய்ய போகிறாங்க. பார்ப்போம் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எண்ணெயை நம்ம ஊற்றிட்டோம், சீரகம் போடுறோம், கடுகு போடுறோம். கொஞ்சம் கடுகு போட்டு போட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். வேணாம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா வரணும். வந்தாட்டி ஆடு கறி போடணும். வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வணங்கின வாட்டி நம்ம கறியை ஆட்டுக்கறியை போடணும். வெங்காயத்து கூட நம்மளுக்கு ஆட்டுக்கறி வணக்கணும்னா நம்மளுக்கு இதில் நல்லா டேஸ்ட் வடிக்கும். நீங்கள் நினைக்கிறேன் குக்கரில் நம்ம வந்து அவிச்சு சேர்த்தோட நம்ம இது வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். வெங்காயத்தில் அது நல்லா கறி வந்து நல்லா வணங்கி வரணும். உப்பும் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, உப்பு கறி வணங்கும்போது உப்பு போட்டுருவோம். இப்போ இந்த உப்பு போட்டது நல்லா நல்லா கிண்டி விட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடுறோம். லேசாக மூடி வச்சதுக்கு அப்புறம் வேற நம்ம என்ன பண்ணணும் அப்புறமா நம்ம போடும்போது காமிக்கிறோம். அப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்து அதே மாதிரியா நீங்களும் வீட்டில் செய்ய கற்றுக்கணும். 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து வேற என்ன பண்ணணுமோ போட்டுக்கலாம். இப்பாரு நம்ம 10 நிமிஷம் சொன்னால் திறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விட்டு தேவையான நம்ம என்ன பண்ணுமோ மசாலாலாம் பூண்டு இஞ்சி எல்லாம் செய்து வச்சுக்கிட்டு போட போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மட்டன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுறோம். தக்காளி வந்து நம்ம அப்படியே கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு தண்ணி கிரேவி வேணும்னா கூட நம்ம வந்து அரைச்சி கூட நம்ம மிக்சியில் அரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். அதனால் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன் தக்காளி. இப்போ நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இந்த மிளகு சீரகம் காஞ்சி மிளகா எல்லாம் அரைச்சி இப்போ தனியாக வச்சுருந்து இதில் நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டு வேறு இது வந்து குக்கரில் வச்சுருந்தோம்னா நம்ம அந்த தண்ணி எல்லாம் கீழே போயிடும், நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. வச்சுருவோம். இப்போ
பாரு நம்ம இதை திறந்துட்டு மறுபடியும் தக்காளியை அரைச்சி வச்சு தான் நம்ம அதில் போடுறோம். வேண்டியான நம்ம தண்ணி அந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படியே கூட நம்ம எடுத்து அப்படியே கூட தண்ணி வேணாங்கிறதுங்க தண்ணி அப்படியே கூட நம்ம எடுத்து கிரேவி பண்ணி அப்படியே கூட நம்ம எடுத்து இறக்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மள தண்ணி தேவைப்படுது, அதனால நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா நல்லா வெந்து நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா குக்கரில் நம்ம எந்த அளவுக்கு அவிக்கிறோம் நம்ம நினைக்குமோ அதுபோல் அதோட டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நம்ம அவிக்கிற மாதிரி அந்த குக்கர் அளவுக்கு அந்த மாதிரி அவிச்சா எப்படி இருக்கும் அதே போலயே இதுலேயும் நம்ம வானெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் இது இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடறோம். மறுபடியும் கொத்தமல்லி தாத்து ஊற்றிக்கிறோம். எங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படும், அதனால் நான் தண்ணி குழம்பா வந்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தான் கடைசியில் இறக்கும் போது நம்ம தூவி விட்டோம்னா கொத்தமல்லி தான் கடைசியில் போடுறோம். அதனால தான் டேஸ்ட் கோசம் தான். இப்போ நல்லா கிண்டி விட்டு நம்ம இதை இறக்கிடுறோம். நல்லா கிண்டி வச்சு கறி நல்லா பக்குவமாக வெந்து போயிடுச்சு. இப்போ குக்கரில் அவிக்கிறதோட வானலில் வந்து நல்லா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.